Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமல் பார்க்குறீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு எனக்காக நான் போடக்கூடிய எஃபர்ட்காக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனல்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 11 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும். இந்த 11 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் கொஷின்ஸ் மட்டும் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் என்னெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் 5 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். இப்போ 5 × 5 25 மார்க்ஸ் உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த லிஸ்ட் ஆஃப் 5 மார்க் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே. சரியா? ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. சாப்டர் 1ல் பாருங்கள் 5 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் விரிவாக எழுதவும். எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃபரண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா. பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கவும். ரைட் டவுன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. பல்லூடக பயன்பாடுகளை எழுதுக. இந்த 3 சாப்டர் 1ல். சாப்டர் 2ல பாருங்க, ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம். சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு. ரைட் த ஸ்டெப்ஸ் டு டிரா எ ஸ்டார் யூசிங் பாலிகன் டூல். பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறு. How will you save, close and open a document? ஒரு ஆவணத்தை சேமித்தல், மூடுதல் மற்றும் திறத்தல் பற்றி விளக்குக. How will you magnify and reduce the zoom tool? ஜூம் டூல் மூலமாக பெரிதாக்குதல் மற்றும் சிறிதாக்குதல் விளக்குக. அடுத்த சாப்டர் 3ல explain the various database models available in DBMS. தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவுதள மாதிரிகளை விவரி. டிஸ்கஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ஸில் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி. எக்ஸ்பிளைன் த டிடிஎல் கமாண்ட் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இன் எஸ்கியூஎல். பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் துணை வினவல்கள் பற்றி விரிவாக விளக்கவும். சரியா? நெக்ஸ்ட் 4th சாப்டர்ல ஒரே ஒரு 5 மார்க். எக்ஸ்பிளைன் த பிஹெச்பி டேட்டா டைப்ஸ். பிஹெச்பியில் உள்ள தரவினங்கள் யாவை விளக்குக. சாப்டர் 5ல 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். பயனர் வரையறுக்கும் செயற்கூறை எடுத்துக்காட்டுடன் விவரி. எக்ஸ்பிளைன் இண்டெக்ஸ்டு அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே இன் பிஹெச்பி. சுட்டன் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணி பற்றி விரிவாக விளக்குக. சாப்டர் 6ல எக்ஸ்பிளைன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள். ஸ்விட்ச் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி. சாப்டர் 7ல எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள். ஃபார் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஸ்கஸ் இன் டீடைல் ஃபார் ஈச் லூப் வித் எக்ஸாம்பிள். ஃபார் ஈச் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரியா? அடுத்த சாப்டர் 8ல டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். HTML படிவ கட்டுப்பாடுகள் பற்றி விரிவாக விளக்குக. டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். PHPயில் கோப்பு கையாளுதல் செயல்பாடுகளை விரிவாக விளக்குக. சாப்டர் 9ல எக்ஸ்பிளைன் மை எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். மை எஸ்கியூஎல்லில் உள்ள செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. சாப்டர் 10ல எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். கணினி வலையமைப்பின் நன்மைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் சோசியல் அப்ளிகேஷன்ஸ் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கணினி வலையமைப்பின் சமூக பயன்பாடுகள் குறித்து விவரி. சாப்டர் 11ல எக்ஸ்பிளைன் அபவுட் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். இணையம், அக இணையம், புற இணையம் விரிவாக விளக்குக. டிஸ்கஸ் அபவுட் OSI மாடல் வித் இட்ஸ் லேயர்ஸ். OSI மாதிரியை அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும். அவ்வளோதான். சரியா? இந்த 11 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸையும் தரவா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? 5 × 5 25 மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் ஸ்கோர் பண்ண முடியும். ஐதராரில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் இதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்பிக்கையோட படித்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.